ஐடியே. ஹலோ அபி, இப்ப எப்படி இருக்கீங்க? பரவாயில்லையா? இனி என்ன அந்த பேர் சொல்லி கூப்பிடாதீங்க. என் கன்னித்தன்மை போகாம இந்த குழந்தைக்கு நான் பிறப்பு கொடுக்க போறேங்கிறத என் பெத்தவங்களே நம்பல. அதோட இந்த குழந்தைய நான் வளர்க்க போறேன்னு சொன்னப்போ அத அவங்க ஏத்துக்கவே இல்ல. அதான் அவங்க வச்ச அபேங்கிற பேரை பயன்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னது? இதெல்லாம் கொடுமையா இல்ல? என்னமா இந்த விஷயத்தை கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்க? அதுக்கு என்ன பண்றது? என்னதான் அவங்க என்ன வெறுத்தாலும் இதுக்கு ஆகக்கூடிய செலவெல்லாம் அவங்க பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. உண்மைய சொல்ல போனா என்னால அவங்களுக்கு பிரச்சனை தானே. பொதுவா உறவுகள் போயிட்டா பணம் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா என் கதையில உறவுகள் போன அப்புறமா பணம் கிடைக்குது. அது நல்லது தானே? அதுவும் கரெக்ட் தான். என்னவோ தெரியல, உன்னை பாக்கும்போது எனக்கு கூடிய சீக்கிரமே எல்லாமே சரியாயிடும்னு தோணுது. இருந்தாலும் உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா என்கிட்ட சொல்லு என்ன? ஏன்னா உனக்கு உதவி பண்ணதான் நாங்கெல்லாம் இருக்கோம். கண்டிப்பா சொல்றேன். ரொம்ப நன்றி. இப்படி எட்டியெல்லாம் கூட உதைப்பியா நீ? பாத்தீங்களா இவன? இப்பவே எட்டி உதைக்க ஆரம்பிச்சிட்டான். அம்மாவை சேர் பண்றதுக்காக கூட இருக்கலாம்ல? அம்மா நான் சொன்னீங்க. என்னமாச்சு? போய புள்ள வெளியில வரான்னு நினைக்கிறேன். அப்படிதான் நல்லா புஷ் பண்ணுங்க. குழந்தையோட தலை தெரிய ஆரம்பிக்குது. நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. இழுத்து விடுங்க. நல்லா புஷ் பண்ணுங்க.